அதான் இந்த பொட்டு வச்சுட்டு வந்தா மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு வர சொல்கிறாங்க. மிஸ் கிறிஸ்டின்ங்கிறனால எங்களெல்லாம் மூஞ்சி கழுவிட்டு வர சொல்கிறாங்க. தேவையில்லாம அடிக்கிறாங்க ரொம்ப. அப்புறம் தேவ கிருபா ஜெய கிறிஸ்டி. நான் வந்து அரசு மேல்நிலைப்பள்ளி கள்ளப்பாளையத்தில் படிக்கிறேங்க. நான் 11th படிக்கிறேங்க. அங்கே ஒரு 150 கேர்ள்ஸ் இருப்போம். கேர்ள்ஸ் எல்லாத்துக்குமே 4 டாய்லெட்டு, 4 அணத்துலேயுமே 3 அண்ணன் சுத்தம் இல்லைங்க. ஒன்றே ஒன்று மட்டும்தான். அந்த ஒன்றில் தான் நாங்கள் 150 பேருமே உள்ளே போவோம். போயிட்டு வரும்போது ஒரு 5 நிமிஷம் லேட் ஆகிடுச்சு. லேட் ஆனதையுமே ஹெச்எம் மேம் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு அதுவும் ஸ்டாஃப் ரூமில் வச்சு அடித்தாங்க. அடித்தோன்னே ஏங்க மேம் அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, ஏன் லேட்டு 5 நிமிஷம்னா 5 நிமிஷம் ஏன் லேட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் ஸ்பெஷல் கிளாஸ்க்கு 7 மணிக்கு தான் எங்களுக்கு பஸ்ஸுங்க அங்கே போகிறதுக்கு. 7 மணிக்கே போயிட்டோம்னா அப்புறம் உள்ள ஸ்பெஷல் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டோம்னா அப்புறம் ஸ்பெஷல் கிளாஸ் முடிஞ்சது சாப்பிட்றதுக்கு போவோம். சாப்பிட்றதுக்கு போனால் சாப்பிட்டு என்ன சாதிக்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்புறம் அடித்ததுக்கு நாங்கள் அழுததுக்கு வீட்டையெல்லாம் போய் சின்ன பிரச்சனையை பெரிய பிரச்சனை ஆக்கிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள். சாப்பிட்டீங்க இல்லையா வாங்கி தர வேணா. வீட்டில் சின்ன பிரச்சனையெல்லாம் பெரிய பிரச்சனையாக்காதீங்க. தெரியல. பொட்டு மூஞ்சி அன்றைக்கி இந்த பொண்ணை மூஞ்சியே கழுவி. பொட்டு வைக்கக்கூடாது, சந்தன குங்குமம் இதெல்லாம் வைக்கக்கூடாது, பூ வைக்கக்கூடாது. ஒரு நாள் இந்த பொண்ணோட செப்பலையுமே பிடிங்கி வச்சுட்டாங்க. வெறுங்கல்ல நாக்கு வச்சாங்க. தெரியல, செருப்பு பிடிங்கி வச்சுட்டாங்க. ஒரு நாள் ஃபுல்லாக வேலுமாலே நடத்தி. அதான் இந்த பொட்டு வச்சுட்டு வந்தால் மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு வர சொல்கிறாங்க. மிஸ் கிறிஸ்டின்ங்கிறனால எங்களெல்லாம் மூஞ்சி கழுவிட்டு வர சொல்கிறாங்க. தேவையில்லாம அடிக்கிறாங்க ரொம்ப. அப்புறம் தேவ கிருபா ஜெய கிறிஸ்டி. நான் அரசு மேல்நிலைப்பள்ளி கள்ளப்பாளையத்தில் படிக்கிறேங்க. நான் 11th படிக்கிறேங்க. அங்கே ஒரு 150 கேர்ள்ஸ் இருப்போம். கேர்ள்ஸ் எல்லாத்துக்குமே 4 டாய்லெட்டு, 4 அணத்துலேயுமே 3 அண்ணன் சுத்தம் இல்லைங்க. ஒன்றே ஒன்று மட்டும்தான். அந்த ஒன்றில் தான் நாங்கள் 150 பேருமே உள்ளே போவோம். போயிட்டு வரும்போது ஒரு 5 நிமிஷம் லேட் ஆகிடுச்சு. லேட் ஆனதையுமே ஹெச்எம் மேம் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு அதுவும் ஸ்டாஃப் ரூமில் வச்சு அடித்தாங்க. அடித்தோன்னே ஏங்க மேம் அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, ஏன் லேட்டு 5 நிமிஷம்னா 5 நிமிஷம் ஏன் லேட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் ஸ்பெஷல் கிளாஸ்க்கு 7 மணிக்கு தான் எங்களுக்கு பஸ்ஸுங்க அங்கே போகிறதுக்கு. 7 மணிக்கே போயிட்டோம்னா அப்புறம் உள்ள ஸ்பெஷல் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டோம்னா அப்புறம் ஸ்பெஷல் கிளாஸ் முடிஞ்சது சாப்பிட்றதுக்கு போவோம். சாப்பிட்றதுக்கு போனால் சாப்பிட்டு என்ன சாதிக்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்புறம் அடித்ததுக்கு நாங்கள் அழுததுக்கு வீட்டையெல்லாம் போய் சின்ன பிரச்சனையை பெரிய பிரச்சனை ஆக்கிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள். சாப்பிட்டீங்க இல்லையா வாங்கி தர வேணா. வீட்டில் சின்ன பிரச்சனையெல்லாம் பெரிய பிரச்சனையாக்காதீங்க. தெரியல. பொட்டு மூஞ்சி அன்றைக்கி இந்த பொண்ணை மூஞ்சியே கழுவி. பொட்டு வைக்கக்கூடாது, சந்தன குங்குமம் இதெல்லாம் வைக்கக்கூடாது, பூ வைக்கக்கூடாது. ஒரு நாள் இந்த பொண்ணோட செப்பலையுமே பிடிங்கி வச்சுட்டாங்க. வெறுங்கல்ல நாக்கு வச்சாங்க. தெரியல, செருப்பு பிடிங்கி வச்சு